முதற்கணல் பகுதி 2 பொற்கதவம். இந்த பெரும்பகுதி 4 அத்தியாயங்களாக பிரிஞ்சிருக்கு. அதோட முதல் அத்தியாயத்தை பார்ப்போம். ஒரு இருளும் குளிரும் விலகாத ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் அஸ்தினாபுரியோட கோட்டைச்சுவர்கிட்ட நிறைய சூதர்கள் அவங்களோட இசைக்கருவிகள்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த அஸ்தினாபுரிங்கிற ஊரை சுற்றி ஒரு கோட்டைச்சுவர் இருக்குது. அந்த கோட்டைச்சுவரோட பேர் மகாமரியாதம். அந்த கோட்டைச்சுவர் மேலே இருந்து ஒரு தலைமை காவலன் விடியறதுக்கான அறிகுறியாக ஒரு சங்கு எடுத்து ஊதுறாரு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கோட்டைச்சுவர்கிட்ட இருந்த ஒரு யானை அங்கே இருக்க ஒரு காண்டாமணியை அடிக்குது. அந்த மணி சத்தம் கேட்ட உடனே அஸ்தினாபுரி ஊருக்குள்ளே இருக்க நிறைய கோயிலில் எல்லா இடத்துலையும் காண்டாமணி சவுண்ட் பெல் அடிக்கிறாது. ஸோ அஸ்தினாபுரி விழித்தெழுறதுக்கான அறிகுறி அது முடித்த உடனே வெளியில் நின்றுட்டுருக்க சூதர்களோட தலைவன் ஒரு வெண்சங்கை எடுத்து முழங்குறாரு. அது முழங்கின உடனே வெளியில் இருக்க சூதர்கள் எல்லாம் சேர்ந்து அஸ்தினாபுரியோட கதையை பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அஸ்தினாபுரியை உருவாக்குன ஹஸ்திங்கிற மன்னனை பற்றி தான் பாடுறாங்க. இந்த மன்னன் யாருன்னா சந்திர குலத்தை சேர்ந்த ஒரு அரசனுக்கும் இஷ்வாகு குலத்தை சேர்ந்த ஒரு அரசிக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தைவன். சின்ன வயசுலேயே ஒரு 100 யானைகளோட பலத்தை கொண்டிருந்தான். சின்ன வயசுலேயே அவன் யானைக்குட்டிகளோட தான் விளையாடிட்டு இருந்தான். யானைங்க கூடவே காட்டுக்கு போயிட்டு அதுங்க கூட பேச ஆரம்பித்து அப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது அவனை தேடி காட்டிலேருந்து நிறைய யானைகள் வந்தது. ஒரு யானையும் மறுபடியும் அதோட ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு ஹஸ்தியோட சேர்ந்து நின்னது. ஒரு பெரும் யானைப்படைக்கு அதிபதியான ஹஸ்தி. அந்த யானைப்படையை வச்சு இந்திய தேசத்தில் இருக்க எல்லா 56 நாடுகள் அந்த காலத்தில் இருந்தது. அந்த 56 நாடுகளையும் படையெடுத்து போய் எல்லாத்தையும் வென்றுட்டான். ஸோ அந்த படையெடுப்பு மூலயமா ஜெயித்த காசெல்லாம் அவனோட களஞ்சியத்தில் இருந்தது. அதை கொண்டு ஒரு பெரிய நகரம் ஒன்று நிர்மாணம் பண்ணான். அந்த நகரம் தான் ஹஸ்தினாபுரி. யானைகளால் கட்டப்பட்டதுனால ஹஸ்தினாபுரி அப்படின்னு சூதர்கள் அதை பாடுறாங்க. ஹஸ்தினாபுரியை பற்றி பாடி முடித்த உடனே இந்த சந்திர வம்சத்துலேருந்து தோன்றிய ஒருவர்கள் அரசர் பேராக சொல்லி கடைசியாக ஹஸ்தியிலேருந்து அதுக்கப்புறம் அவங்களோட வழியாக இப்போ குருகுலம் குருன்ற மன்னன் அவனோட குலத்தை பற்றி பாடி சூதர்கள் முடிக்கும்போது கரெக்டாக பொழுது விடிய ஆரம்பிக்குது. ஸோ பொழுது விடிஞ்சதுக்கான ஒரு சங்கேத ஒலியை கோட்டை காவலன் ஒரு சங்கை ஊதின உடனே கோட்டை வாயில் திறக்கிறாங்க. கோட்டையோட மதில் சுவருக்கு அடுத்து அகழி இருக்கும். அகழிக்கு வெளியில் இந்த வணிகர்களில் சூதர்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போது அகழியை ஓப்பன் பண்ணுறாங்க. அகழி கதவை ஓப்பன் பண்ண உடனே இந்த வணிகர்கள் எல்லாம் அஸ்தினாபுரி உள்ளே நுழையிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போது தூரத்தில் இருந்து ஒரு ரெட்டை குதிரை பூட்டின ஒரு தேர் ரொம்ப வேகமாக அஸ்தினாபுரியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு அமுத கலச கொடி பறந்து வருது. அதை பார்த்த உடனே கோட்டை மேலே இருக்க காவலன் இது அமைச்சரோட தேருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அமைச்சருக்கான ஒரு கொடி சங்கு முத்திரை பதிச்ச ஒரு கொடி. அந்த கொடியை கோட்டை மேலே இருந்த காவலன் ஏற்றினோடனே கீழே இருக்க காவலர்கள்லாம் அமைச்சர் பாலபத்திரர் வராரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. உடனே கோட்டை வழி விடுறாங்க. அமைச்சர் உள்ளே போகிறாரு. வாயிலில் இருக்க கோட்டை தலைவன் அமைச்சரை வணக்கம் சொல்லி வரவேற்றுட்டு அவர் அங்கே நிற்காம வணக்கம் மட்டும் சொல்லிவிட்டு ரொம்ப உள்ளே போயிடுறாரு. அவரோட முகத்தை பார்க்கும்போதே ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தோட நியூஸோடு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சர் ஒரு தீய செய்தியோடு வராரு அப்படிங்கிற விஷயம் ஹஸ்தினாபுரி ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. எல்லோரும் அஞ்சிகிட்டு இருந்த அந்த கெட்ட செய்தி என்னென்னா அவர்களோட மன்னனான சந்தனு உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கார். ஸோ அமைச்சர் முக வாட்டத்தோடு போகிறத கவனித்த காவலர்கள் இது ஏதோ ஒரு மன்னர் சம்மந்தப்பட்ட ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு நினச்சி அந்த செய்தி ஊர் முழுக்க பரகுது. எல்லா ஊர் மக்களும் ஊர் மன்றத்தில் நின்று அந்த செய்திக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போது எல்லா வணிகர்களோடும் சேர்ந்து ஒரு அழுக்கு துணியுமா புழுதியுமா சேர்ந்த ஒரு பித்தன் கோட்டை வாசலை தாண்டி வரான்.
இந்த மாதிரி மன்னர் இறந்துட்டாங்கன்னா அதை சமிக்ஞை மூலயமா ஒரு மணி அடித்து மக்களுக்கு அறிவிப்பாங்க. ஸோ அந்த மணியை வந்து எல்லோரும் பார்த்துட்டு மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த மணி மேலே இருந்து ஒரு பறவை பறந்து மேலே பறந்து போகுது. அதை பார்த்த பித்தன் வந்து அவ்வளோதான், அது பறந்து போயிடுச்சு, சந்திரகுலத்து மணிமுடி மேலே இருந்த பறவை வந்து பறந்து போயிடுச்சு, குருகுலத்தோட அழிவு வந்து தொடங்கிருச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட உடனே காவலர்கள் வந்து வாள் எடுத்துகிட்டு அவனை வெட்ட போகிறாங்க. அப்போ திடீர்னு மன்னர் இறந்துட்டாருன்ற சமிக்ஞை மணி வந்து அடிக்க ஆரம்பிக்குது. அடித்த உடனே கோட்டை வாசலில் இருக்க மணி அடிக்குது. பட்டத்து யானை வந்து அது பிளிர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி மக்கள் எல்லாருக்கும் வந்து அரசர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் அந்த பித்தன் அங்கேருந்து ஓடிடுறான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மூத்த நிமித்துகர் மட்டும் அந்த பித்தன் யார் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு. அவர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் அஸ்தினாபுரியில் இருந்த ஒரு நிமித்துகன். அவனோட பேர் வந்து அஜபாகன். அவன் என்ன பண்ணான்னா, இந்த குருகுலத்தோட குலக்கதைகள் எல்லாத்தையும் தொகுக்க ஆரம்பிக்கிறான். இந்த வம்சத்துக்கு வந்து எதனால் தொடர்ந்து ஒரு விதி வழியாக பிரச்சனை வருது அப்படிங்கிறத வந்து தொகுக்க ஆரம்பிக்கிறான். அதை தொகுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் எதையோ கண்டுபிடிச்சவன் மாதிரி ஒரு சித்தம் கலங்கி அழுது அந்த அஸ்தினாபுரியை விட்டே போயிடுறான். அந்த நிமித்திகர் வந்து வந்திருக்க பித்தன் தான் அஜபாகன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து பிடிச்சி கொண்டு போய் இப்போ இருக்க நிமித்தர்களோட தலைவனான பிரகஸ்பதி கிட்ட கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. பிரகஸ்பதி வந்து அஜபாகன் கிட்ட அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு விசாரிக்கிறாரு. அவனால் எதையுமே ஒரு கோர்வையாக பேச முடியல. திடீர்னு அழுகிறான், திடீர்னு சிரிக்கிறான், சில உடஞ்சி உதிரியாக சில சொற்கள்லாம் சொல்கிறான். அது மூலயமா பிரகஸ்பதி வந்து அவரோட ஞானத்தை கொண்டு அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அவன் என்ன பொதுவாக சொல்ல வரான்னா, தர்மத்தின் மேலே இச்சை குடிகொண்டு விட்டது. அந்த இச்சைனால் வந்து ஒரு கோடைகால நதி போல் வீரியமிழந்த பலமிழந்த விதைகள் தான் இந்த மண்ணில் தோன்றும் அப்படின்னு ஒரு குறியீடாக சொல்கிறான். அவன் சொன்னது என்ன அப்படின்னு பிரகஸ்பதி புரிஞ்சுக்கிறாரு. அதாவது சாந்தனு மகாராஜா பற்றி தான் அவன் சொல்கிறான், தர்மத்தின் மேல் இச்சை குடிகொண்டதுன்னு. அவரோட 2 பசங்களான விசித்திர வீரியனும் சித்திராங்கதனும் பலம் இல்லாமல் இருக்காங்கங்கிறது தான் அவன் சொல்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. திடீர்னு வானத்தை பார்த்து மேலே வந்து ஒரு எரி விண்மீன் உதிச்சிருக்கு. அது அருந்ததிக்கு நிகரான ஒரு விண்மீன், அதனால் வந்து குருகுலம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். திடீர்னு அப்படியே வலிப்பு வந்து கீழே விழுந்து இறந்துடுறான். அரண்மனையில் சந்தனு மகாராஜாவோட இறுதி ஊர்வலம் அந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த நிமித்திகரான பிரகஸ்பதியும் அவர் கூட இருக்க மற்ற நிமித்திகர்களும் சேர்ந்து இந்த அஜபாகன் சொன்னதையும் இப்போ நடக்கிற விஷயங்களையும் வந்து கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் அஜபாகன் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. என்னென்னா, அந்த சாந்தனு மகாராஜா வந்து அவரோட இச்சைகளை பின்தொடர்ந்து போனதுனால குருகுலத்தோட ஒரு அழிவுக்கு வித்துட்டார் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் ஊகிக்கிறாங்க. அது என்னென்னா, அவர் சாந்தனு மகாராஜா வந்து அவருக்கு பீஷ்மருங்கிற குழந்தை பிறந்தப்புறமும் இந்த மச்சகந்தி சத்தியவதிங்கிற பெண் மேலே ஒரு ஆசை கொண்டு போகிறாரு. அதனால தான் இந்த குருகுலத்தோட அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறது ஊகிக்கிறாங்க. இந்த கதை வந்து டீட்டெயிலாக பின்னாடி வரும், அதை இப்போ பார்க்க வேண்டாம். மற்ற நிமித்தர்களும் குருகுலத்தோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சோழியெல்லாம் உருட்டி பார்க்கும்போது இனிமேட்டு தான் குருகுலம் காணாத மிகப்பெரிய வீரர்களும் அறத்தின் தலைவர்களும் பிறக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சோழிகள்லாம் சொல்லுது. அதே மாதிரி அஜபாகன் சொல்கிற மாதிரி குருகுலத்தோட அழிவும் இனிமேட்டு தான் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியுது. எல்லோரும் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்காங்க. சாந்தனு மகாராஜாவோட ஈமச் சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த நிமித்தகர்கள் வந்து அஸ்தினபுர அரசியான சத்தியவதி, அதாவது சாந்தனு மகாராஜாவோட மனைவி கிட்ட போயிட்டு இந்த நிமித்த பலன்களெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அழிவு காலம் தொடங்க போகுது, இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக ஆட்சிக்கு வரப்போகிற சித்ராங்கதன், இளவரசர் சித்ராங்கதனை பற்றி நிமித்தகர் சொல்கிறாரு. அவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவரோட ஜாதகத்தில் ஒரு பெண்களுக்கான இடமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து அரசிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அரசி இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப முன்னவே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆணையிடுறாங்க. நிமித்தகர்கள் வந்து அரசிக்கிட்ட இருந்து பரிசல்கள்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க.
ஆனால் நிமித்தகர்கள் வந்து இந்த அஜபாகன் ஒருத்தரை பார்த்ததையும், அவர் வந்து அருந்ததிக்கு நிகரான ஒரு எரிவின் மீன் தோன்றியிருக்கு, குருகுலத்தை அழிவு நோக்கி கொண்டு செல்ல போகுதுன்னு அவர் சொன்னதை வந்து அரசிக்கிட்ட வந்து மறைச்சிடுறாங்க. ஆக்சுவலாக நிமித்திகர்களோட குறியீடு படி ஒரு எரிவிண்மீன்கிறது வந்து ஒரு பெண்ணை குறிக்கிறது. அதனால் ஒரு இந்த குருகுலத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பாரத வருஷத்தில் தோன்றிட்டா அப்படிங்கிறத அரசிக்கிட்ட வந்து மறைச்சிட்றாங்க. இப்போது இந்த சித்திராங்கதன் இளவரசனை வந்து ராஜாவாக மகுடம் சூட்டணுன்னா அவங்க வந்து முதல்ல கல்யாணம் ஆகிருக்கணும். அதுக்காக சத்தியவதி என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் சேதி நாட்டு மன்னனான பிரஹத்ரன் அப்படிங்கிறவரோட மகள் சௌபாலிகையை வந்து சித்திராங்கதனுக்கு நேரில் போய் பேசி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச சித்திராங்கதன் வந்து ஹஸ்தினாபுரியோட மன்னனாக அறிவிக்கப்படுறான். ஆனால் அவன் மன்னனாக பதவி ஏற்று நகர்வலம் வரும்போது அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய உயிர்ப்பே இல்லை. ஒரு சம்பிரதாயமாக வந்து ஒரு வாழ்த்தொலிகளும் மலர் தூராங்களே ஒழிய ஒரு யாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான சுச்சுவேஷனாக இல்லை. எல்லாருக்கும் வந்து அஜபாகன்ற ஒரு நிமித்தகன் சொன்ன விஷயம் வந்து எப்படியோ வந்து ஒரு ரூமராக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஓப்பனாக இதை பற்றி பேசலனாலும் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உணர்வுபூர்வமாக அறிஞ்சிருந்தாங்க. சித்திராங்கதன் வந்து அவனோட மனைவி சௌபாலிகை இருந்த அந்தபுரத்துக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்தப்புறம் பக்கமே அவன் போகவே இல்லை. அவன் வந்து எப்போவுமே வந்து ஆண்களோட வந்து மற்போர் செய்கிறது, அவங்களோட வந்து சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆண்களோடவே தான் அவனோட பழக்கம் இருந்துகிட்டே இருக்குது. இதுதான் வந்து நிமித்தகர்கள் வந்து அவனோட ஜாதகத்தில் வந்து பெண் கட்டமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சித்திராங்கதன் வந்து ஒரு பெரிய வீரனாக இருந்தாலும், நல்ல திறமையான ஆட்சியாளனாக இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிறதுங்கிறது தான் மக்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சித்திராங்கதன் 16 வருஷம் ஹஸ்தினாபுரத்துக்கு அரசனாக இருந்தான். அப்போது ஒரு நாள் வந்து ஹிரண்யவதி நதிக்கரையில் ஒரு வேட்டையாடுறதுக்காக போகிறான். அப்போது ஒரு மானை தேடி போகும்போது அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுறான். அங்கேருந்து அவனால் திரும்ப வர முடியல. கூட வந்த வாரியர்ஸ் எல்லாம் வந்து அவனை காணாமல் திரும்ப போயிடுறாங்க. இவன் காட்டிலே விலங்கெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டு காட்டிலே இருக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து அவன் ஹஸ்தினாபுரியோட ராஜா அங்கே இருந்தது எல்லாமே அவனுக்கு ஒரு கனவு மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போது ஒரு நாள் தாகம் எடுக்குதுன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு சுத்தமான நீர் இருக்க ஒரு குளத்தை பார்க்குறான். அதில் தண்ணி குடிக்கிறதுக்காக குனிஞ்சு பார்க்கும்போது தண்ணியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழகன் ஒருத்தன் அவனுக்கு வந்து தென்படுறான். இது நாள் வரைக்கும் அவன் தேடிட்டு இருந்த பேரழகன் இவன் தான் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு அந்த தண்ணியிலேருந்து சித்திராங்கதங்கிற ஒரு கந்தர்வன் அவன் வந்து இந்த சித்திராங்கதனை வந்து தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹஸ்தினாபுரியிலேருந்து காவலர்கள்லாம் வந்து இவனை தேடி காட்டுக்குள்ளே வரும்போது அந்த குளத்துக்கு பக்கத்தில் இவனோட வில்லும் அம்பரா துணியும் இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் இவனோட உடல் எங்கேயும் கிடைக்கல. அப்போது சத்தியவதி வந்து நிமித்தகர்களை வர வச்சு என்ன ஆகுதுன்னு கேட்கும்போது அவனோட ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு சித்திராங்கதன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த மன்னரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ சத்தியவதியோட 2வது மகனான விசித்திர வீரியன் வந்து அவன் பிறவிலிருந்தே ரொம்ப உடல்நல குறைவோடு இருக்கான். அவனை வந்து மன்னனாக்க முடியாது அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் ஹஸ்தினாபுரியோட ஆட்சி பொறுப்பை வந்து சத்தியவதியே ஏற்றுக்கிறாங்க. இது வந்து பாரத வருஷத்தில் இருந்த மித்த 55 நாட்டு மன்னர்களும் இதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ தினம் ஏதாவது ஒரு வடிவில் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தே வந்து ஹஸ்தினாபுரி மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க. இப்போது பேரமைச்சர் யக்ஜ சர்மர் அப்படின்ட்டுருக்காரு. அவரும் அமைச்சரான பலபத்திரர் அதுக்கப்புறம் ஹஸ்தினாபுரியில் முக்கிய பொறுப்பில் இருக்க தலைவர்கள்லாம் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க. அப்போ அமைச்சர் பாலபத்திரர் வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு ஓலையை வந்து இந்த கூட்டத்துக்கிட்ட கொடுக்குறாரு. அதில் என்ன இருக்குன்னா, பாகன் இல்லாத யானை நகரங்களை அழிக்கக்கூடியது, பாசாங்குதாரியால் அது அடக்கப்பட வேண்டும். வெண்ணிற நதி 8ஆம் படித்துறையை நெருங்கும்போது 12 ராசிகளும் இணைகின்றன, அன்று கொற்றவைக்கு முதற்குருதி அழிக்கப்படும் அப்படின்னு அந்த ஓலையில் போட்டிருக்கு. அதை ஈஸியாக அந்த குறியீடு என்னன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. யானைங்கிறது ஹஸ்தினாபுரி, பாகன் இல்லைங்கிறது ஹஸ்தினாபுரிக்கு இப்போ அரசன் இல்லை.
வெண்ணிற நிதியின் 8வது படித்துறைங்கிறது வந்து வளர்பிறை 8வது நாள். ஸோ வளர்பிறை 8வது நாள் 12 தேசத்தை சேர்ந்தவங்க வந்து கொற்றவைக்கு முதற்குருதினா ஒரு போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் பலி கொடுத்துட்டு தான் போர் ஆரம்பிப்பாங்க. அப்போது வளர்பிறை 8வது நாள் அஸ்தினபுரி மேலே போர் தொடுக்க எல்லோரும் தயாராகிட்டாங்க அப்படிங்கிறத அந்த ஓலை குறிக்குது. அப்படின்னு சொன்னோடனே கூட்டத்தில் இருக்க எல்லோரும் நம்மக்கிட்ட பீஷ்மர் இருக்கார், பீஷ்மர் இருக்கும்போது நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை, பாரத வருஷத்துலேயே அவரை மாதிரி ஒரு வீரர் யாருமே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது பேரமைச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, போரை வந்து நம்ம சமாளிச்சிடலாம், ஆனால் அந்த ஓலையில் இருக்க முதல் வார்த்தை யானைக்கு பாகன் இல்லைங்கிறது தான். இப்போ இந்த வருஷமே வந்து நிறைய நாட்டிலேருந்து வர வேண்டிய வரி பணம் வந்து நமக்கு வந்து சேரவே இல்லை, அரசன் இல்லாத நாட்டுக்கு வரி இருக்குது அப்படின்னு வந்து அங்கங்கே கிளர்ச்சி உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வரிப்பணங்கிறது வந்து கோயிலுக்கு காணிக்கை விழுற மாதிரி தானாக வந்துகிட்டே இருக்கணும், அப்படி வராத பட்சத்தில் வந்து தப்பு நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுதான் வந்து இந்த வரி வராதெல்லாம் நமக்கு காட்டுது அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மாதம் முடியும் போது சித்ராங்கதன் இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது. ஸோ ஒரு வருஷம் அந்த நீர்க்கடன் முடிகிற வரைக்கும் ஒரு மரபு கருதி பக்கத்து நாட்டு மன்னர்கள் யாரும் வந்து போர் தொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே கட்டாயம் போரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து, இளவரசர் விசித்திர வீரியருக்கு வந்து இப்போது 18 வயசாயிருச்சு, அவரை மன்னராக அறிவிச்சிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விசித்திர வீரியரை மரபுப்படி வந்து அரசனாகணுன்னா அவங்க வந்து திருமணம் முடிஞ்சிருக்கணும், விசித்திர வீரியருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பேரமைச்சர் என்ன சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் வந்து முடிவெடுக்க வேண்டியது வந்து அரசி தான், சத்தியவதி தான், அதனால் இந்த ஓலையை கொண்டு போயிட்டு நடந்த விஷயத்த அரசிக்கிட்ட சொல்லிவிடுவோம், முடிவை வந்து அரசியார் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை கலைச்சிட்றாங்க.